அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல, அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து மஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக்ஸை நல்லா படித்தாலும் சரி, நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற விஷயமே தெரியாமல் போயிடும். சரியா? அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியாமல் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாமல் நம்மளே படித்ததுனால. அதுக்கப்புறம் கோர் பாயிண்ட் என்ன, எதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்பவே முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போது நிறையா ஆன்லைன்லேயே கிடைக்குது, நிறைய நீங்கள் எங்கேயும் போய் கவலைப்பட்டு தேடுறது வேணாம், எங்கேயும் போய் ஜெராக்ஸ் போட வேண்டாம், இப்போ ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது எப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து இங்கே ஒரு டெலகிராம் சேனல் காட்டுறேன் பாருங்கள். மெட்டீரியல்ஸ் ஷேரிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். இந்த பேரையே நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. டெலகிராமில் போயிட்டு இந்த இடத்துல சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரை வந்து போடுங்க. அந்த பேரை போட்ட உடனே அந்த 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 டெலகிராம் குரூப்புக்குள்ளே போன உடனே அங்கே போய் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னோடய டெலகிராம் சேனலில் நான் என்னென்ன சேனல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கல்வி துளிர், அதுக்கப்புறம் டிஎன்பிசியோட அஃபிஷியல் சேனல், அதுக்கப்புறம் சிகரம் தொடுவோம், மெட்டீரியல் ஷேரிங் குரூப், அதுக்கப்புறம் நான் முக்கியமாக இதில் வந்து யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளோட ஏபிஜே கோச்சிங் சென்டர். இதெல்லாம் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் இதை வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து சேவ்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லி தனியாகவே போயிருக்கோம். அதை வந்து தனியாக நம்ம அந்த குரூப்பில் போயிட்டு எடுக்காமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேவ்டு மெசேஜில் போயிட்டு எடுத்துப்பேன். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இந்த சேவ்டு மெசேஜஸ் அப்படின்ற இடத்துல நிறைய சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் இங்கே இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த சர்ச் பட்டன் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து சர்ச் பட்டன் வந்து இருக்குது. சரியா? அந்த சர்ச் பட்டனில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீபேட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பாலிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பாலிட்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு PYQ அப்படின்னு போட்டு சர்ச் கொடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கும். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எதெல்லாம் முக்கியமானது அப்படி. சரி, கொஷின் 2019லேருந்து 23 வரைக்கும் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வந்து அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டவங்க எல்லாரோடதையும் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்தியன் பாலிட்டி, தமிழ் மீடியம், இந்த மாதிரி வருது. அப்போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாலிட்டி கொஷின் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அகாடமியாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், 2011லேருந்து 2019 வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டிக்கு மட்டும் இருக்குது. சரியா? அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ஆ, குரூப் 2ஆ, குரூப் 4ஆ அப்படின்றத கூட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய டைப்பில் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்தது வேறு ஒரு விஷயம் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாலிட்டியில் சாய்ஸில் போட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 23 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? நான் ஃபோனை நடுவில் வந்து நிறைய டெலீட் பண்ணிட்டேன், அதனால் எல்லாமே மறுபடியும் டவுன்லோட் பண்ண சொல்லி காட்டுது. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆனவுடனே நம்மளுக்கு
அதில் இருக்க கொஷின் வந்து வந்துடும். பாலிட்டியில் மட்டும் சரியா. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணிங்கனாலே போதும். மேலேயே பார்த்தீங்கன்னா கீழே ஐஎன்எம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் மொத்தம் வந்து நம்மளுக்கு 194 பேஜ் இருக்குது சரியா. அப்போது ஒரிஜினலாக எக்ஸாமில் கேட்ட கொஷினை தான் அவங்க வந்து புக்காக வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், வரைவு குழுக்கள், அதோட அந்த தலைப்புலேருந்து என்னென்ன கொஷின் வந்திருக்கோ அது தனியாக, அடுத்து முகவுரையிலேருந்து என்ன கொஷின் வந்திருக்கோ அது தனியாக வந்து அப்படியே பிரித்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கும் பொழுது எதுலலாம் அதிகமான கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள் 2019 வந்த கொஷின் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேறு ஒரு டாபிக், வேறு ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். இங்கே பாலிட்டிக்கு பதிலாக நான் வந்து இங்கே ஜியாகிரஃபி அப்படின்னு போடுறேன் சரியா. ஜியாகிரஃபி அப்படின்னு போட்டிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்மளுக்கு இங்கே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டாப்பிக்குக்குமே போட்டு உள்ளே போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4 பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்குக்குமே தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐஎன்எம் போடுறேன். ஐஎன்எம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. ஐஎன்எம்மில் சாய்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2019 23 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஐஎன்எம் 150 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு டாப்பிக்குமே விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம சர்ச் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது அப்படின்றது. அந்த மாதிரி நம்ம எல்லா டாப்பிக்கும் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிரிண்ட்டு போட்டாலும் சரி, இல்லை வந்து பிடிஎஃபாக உட்காந்து படித்தாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. இந்த மாதிரி தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய சேவ்டு மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களை சேவ் பண்ணியிருப்பேன். ஓகேவா. எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து அப்போதைக்கு படிக்க முடியாது, பின்னாடி வந்து படிக்கலாம் அப்படின்னும் பொழுது அதை நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன். எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இப்போ வந்து மெட்டீரியல் ஷேரிங் குரூப்லேயே போயிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து இங்கே பார்க்குறேன். பாலிட்டியில் மாடல் கொஷின் பார்ட் 3 அப்படின்றத நான் இப்போ பார்க்கல, ஆனால் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னும் பொழுது சேவ் டு டவுன்லோட்ஸ் அப்படின்றதில் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து எங்கே ஷேர் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஷேரில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ்டு மெசேஜஸ் அப்படின்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணி நான் வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஃபோன்லேயே அது ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சேவ்டு மெசேஜஸில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தனியாக அது இங்கே வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் முன்னாடி சேவ் பண்ணது அது வந்து தனியாக வந்துடும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறமா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த வீடியோவில் டெலகிராமில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்படி தான் டவுன்லோட் பண்ணி படித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.